ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஃப்எல் ஸ்டுடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்டி எடிஷன் வச்சுருக்கேன். இதில் ப்ரொடியூசர் எடிஷன் இருக்குது, இன்னொரு ஹையர்ஸ் வருஷம் எல்லா ப்ளக்கின்ஸும் கிடைக்கிற மாதிரி இன்னொரு வருஷம் இருக்குது. ஃப்ரூட்டி எடிஷன் வந்து $99. இப்போ $99 தான் கொடுத்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து சில ப்ளக்கின்ஸ் வந்து கொடுக்காம இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ், இதில் வந்து ப்ளக்கின் டேட்டா பேஸில் வந்து ஜென்ரேட்டர் ட்ரம் மிஷின் இருக்குது. அந்த ட்ரம் மிஷினில் வந்து இந்த ட்ரம்மக்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து டெமோ வெர்ஷன் தான் இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கம்மியாக காசு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இதை டெமோ வெர்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரம்மக்ஸ் மிஷினாக வைக்கிறேன். இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சப்போஸ் இதை வச்சு ப்ளே பண்ண வச்சுறேன். சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து ப்ராஜெக்ட் வச்சு செய்ய முடியாது, ஏன்னா இது வந்து டெமோஷன். சப்போஸ் இப்போ வந்து நான் இது ப்ராஜெக்டில் வச்சுட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா சேவ் கொடுத்து ஓப்பன் பண்ணோம்னா சேவ் ஆகாது. காரணம் என்னன்னா இது வந்து டெமோ வெர்ஷனில் இருக்குது. இது டெமோ வெர்ஷனோட அது வந்து சேவ் பண்ணாது. அதனால் வந்து என்ன செய்யலாம், இப்போ வந்து நம்ம ட்ரம்மக்ஸ் மிஷின் வந்து நமக்கு வேணும், ஆனால் வந்து இது சேவ் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யலாம், ஆனால் இதோட மியூசிக் நமக்கு தேவை அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்போ இந்த ட்ரம்மக்ஸ் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு பியானோ ரோல் போகிறோம். இதில் இருக்கிற இப்போ நமக்கு வந்து டெமோ வெர்ஷனில் இருந்த ட்ரம்மக்ஸுங்கிற ப்ளக்கின்ல வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி சேவ் கொடுத்தா சேவ் ஆகாது. நமக்கு வந்து இந்த ப்ளக்கினை வாங்க சொல்லும். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம பேட்டர்ன் வச்சுக்கிறது இந்த மியூசிக் வச்சுட்டோம். ப்ளே பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மியூசிக்கை இந்த பேட்டர்னை வேவ் ஃபைலாக போட்டோம்னா ஒரு வேவ் ஃபைலாக நம்ம வந்து ரேண்டர் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மிஷினை யூஸ் பண்ணுற மாதிரி அதே சவுண்டு கேட்கும். ஆனால் வந்து நம்ம இதை தூக்கி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணி 2 ரீப்ளேஷன் இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மியூசிக் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த வேவ் ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரம்மக்ஸோட வச்சு இந்த ப்ராஜெக்டை தான் சேவ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் வந்து இதை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணாலும் இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த சவுண்டு இருக்கத்தான் செய்யும். அப்போ இதுதான் நமக்கு தேவை, சவுண்டு மட்டும் தான் தேவை. ஏன்னா அந்த மிடியில் போட்டு நம்ம வந்து அதை வந்து வேவ் ஃபைலாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணோம்னா சேவ் ஆகும். வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சேவ் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறையா ப்ளக்கின் அது மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். சிந்தி ஸ்பெஷல் இருக்கும். இப்போ இந்த வந்து இந்த சுக்ரான்னு ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் தான் இருக்கும். ஆனால் அதில் நிறைய வந்து சவுண்ட் சூப்பரான சவுண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு சைனீஸ் பிளக்னு. இது நம்ம வந்து கொடுக்குறாங்க. இது நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னா இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் போய் இது நம்ம பேட்டர்ன் இந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் எல்லாம் போட்டு சேனல் ரேக்கில் வந்து மியூசிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை போயிட்டீங்கன்னா இப்போ சேவ் பண்ணால் சேவ் ஆகாது. என்னென்னா இந்த சுக்ராங்கிற நம்ம வந்து டெமோ வெர்ஷன் வச்சுருக்கோம், அதனால் வந்து அது சேவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணி இந்த சுக்ராங்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துடணும். இது எடுத்துட்டா தான் அடுத்து சேவ் பண்ண முடியும். அதை டெலிட் பண்ணி விட்டு அந்த மியூசிக்கை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டெமோ வெர்ஷனில் இருக்கிற மியூசிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். டெமோ வெர்ஷன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை வச்சு வேலை செய்யலாம், ஆனால் சேவ் பண்ண முடியாது. இதை வந்து இப்படியே வச்சு நம்ம ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுக்கலாம். அப்போ டெமோ வெர்ஷன் மட்டும் இல்லைங்கிற குறை இருக்காது. டெமோ வெர்ஷனை வச்சு வேலை செஞ்சுட்டு டெமோ வெர்ஷன் தூக்கி வச்சுட்டு அதோட வேவ் ஃபைல் மட்டும் வச்சுக்கலாம். இது மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.